அது கூடடா, அதான்டா நீ தாத்தாக்கு வீடு. ஹாய், கல்லப்புடுங்க போகலாமா? வரீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக இங்கே நடந்த ஃபன்ஸ் என்னென்ன சாகுபடி பண்ணுவாங்க எல்லாமே போட்டிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடுங்க வச்சு பார்ப்போம், உன்னால் முடியும். முடியும் மிஸ், உன்னால் முடியும். முடியும் 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 முடிஞ்சிருச்சு. கல்லை திண்டுக்கிட்டு இருக்கியா? சாப்பிடு சாப்பிடு. இதுதான் நம்மளோட வீடு. இன்னும் ஒரு மாதத்துக்கு இங்கே தான் இருக்க போகிறோம். நான் இல்லை, நான் மதுரை கிளம்பிட்டேன். அம்மாவும் அப்பாவும் இங்கே தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா கடலை பிடிங்க முடிய தொட்டி இங்கே தான் இருக்காங்க. என்ன இதில் ஒன்றுனா கடலை அப்புறம் பட்டு போச்சு, அதனால எடுக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். இதில் இருக்க ரொம்ப சங்கட்டமான விஷயம் எனக்கு என்னென்னா, சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ இடம் இருக்கும். எங்கே பார்த்தாலும் அவ்வளோ ஒரு க்ளீனஸாக. எங்கள் ஊரில் நெல் போடுவாங்க, எனக்கு அது கூட அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்காது. ஆனால் அந்த கடலைக்குள்ளையை பார்க்க அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா எங்கிட்ட பார்த்தாலும் க்ரீனஸாக டென்ட்டாக எல்லாம் செத்தி பெரியமா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இந்த பந்தர்லேருந்து அந்த பந்தரில் போய் ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வர்றது. ஆனால் இந்த டைம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ யாரையுமே காணோம். ஏன்ப்பா போடலை அப்படின்னு கேட்குறேன். பண்ணி வருதுமா, அதனால யாரும் போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ யாராவது விவசாயம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இந்த பண்ணிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. இவங்களும் வனத்துறையெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அவ்வளோவா எதுவும் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். யோசிக்காதீங்க ப்ளீஸ், விவசாயத்தை காப்பாற்றுங்க. நிறைய பேர் வேறு எதுக்கு மூவ் ஆகுறாங்களோ என்ன தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லேருந்து நிறையா பேர் வந்து பண்ணிக்காக மூவ் ஆன் ஆகுறாங்க விவசாயத்தை விட்டுட்டு. ப்ளீஸ் இதை பார்க்குறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. எங்கள் ஊர்லேருந்து 9 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து நடந்தே தான் வருவோம். இங்கே வர்றது நடந்தே தான் கல்லாஞ்சிட்டு வீட்டுக்கு போவாங்க. சில பேர் தான் அந்த மாதிரி டென்ட்டு போட்டு இருப்பாங்க. நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது இங்கேருந்து நடந்தே ஸ்கூலுக்கு போவோம். இங்கேருந்து தான் கிளம்பி போவோம். அதெல்லாம் ஒரு மெமரிஸ், குட் மெமரிஸ். இப்போலாம் என்னால் நடக்க முடியல. பைக்கில் தான் வந்தேன். ரோடு சுற்றி வந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தேன். ஃபுல்லாலாம் நடக்கலை, என்னால் நடக்க முடியல. ஆனால் முன்னாடிலாம் நடந்து தான் ஸ்கூலுக்கே போவோம். அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா ஆற்றை தாண்டி போவோம், ஆற்றுல தண்ணி அப்படியே தகத்தி புடி 3 பேர் வந்து அப்பா அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு தனி ருசியாக தான் இருக்கும். எப்பயுமே எங்கள் மாம்சு தான் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. எப்பயுமே சாப்பிடும்போது ஒரு வாய் ஊட்டி விடுவாங்க. இருந்தாலும் எனக்கு எங்கள் அப்பாட்ட சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும். எப்படி அப்பா வந்து நிறையா வச்சு அமுக்கி விட்ருவாங்க. அதுவே ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். எள்ளு செடி போட்டிருந்தாங்க, அது எப்படி வந்திருக்கு மட்டும் பாருங்களேன். எல்லாமே பொட்டலாக இருக்குங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பார்த்துட்டு. இது ஃபுல்லாமே விவசாய நிலம் எப்படி கிடக்குன்னு பாருங்களேன். யாருமே போடலைங்க, என்ன பண்ணுறேனே தெரியல. இது வந்து தட்டக்காய் பார்த்துக்கோங்க. எள்ளு செடி தட்டக்காய்லாம் எப்படி இருக்குன்னு. யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும்?